நம்ம 1 கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 119, டேட்டு 23 ஜூலை 2026. இது என்னோடய டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம 1 கோடி சேலஞ்சில் டே 1லேருந்து டே 119 வரைக்கும் பற்றி நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ இன்றைக்கி டே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். நம்ம டேரெக்ட் ஸ்டாக்கில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,47,973. கரண்ட் வேல்யூ 2,23,600 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 74,663. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் கிட்ட மைனஸில் இருக்குது. இதனோட டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ நான் 2021 இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் அப்புறம் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ட்ரேடிங் பற்றி கேட்காதீங்க, பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் டவுட் இருந்தால் நான் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 500 ரூபாய் மைனஸில் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக்கில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸை தான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா ஏஜிஐ ஒரு 15,762 ரூபாய்க்கிட்ட ஓவரால் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 190 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து லாரஸ் லேப் ஓவராலாக 13,428 ரூபாய்க்கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 37 ரூபாய்க்கிட்ட மைனஸில் இருக்குது. அப்புறம் பெல் ஓவராலாக 11,000 ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 77.40 பைசா கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து NHPC ஓவராலாக 5,193 ரூபாய்க்கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 16 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து NBCC ஓவராலாக 5,123 ரூபாய்க்கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கிட்ட விழுந்திருக்கு. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஐடிசி ஓவராலாக 2,600 ரூபாய்க்கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 95.40 பைசா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,363 ரூபாய்க்கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கிட்ட விழுந்திருக்கு. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட் ஓவராலாக 1,058 ரூபாய்க்கிட்ட விழுந்திருக்கு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 101 ரூபாய்க்கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து இன்ஃபோசிஸ் ஓவராலாக 1,007 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 54.60 பைசா கிட்ட விழுந்திருக்கு. அப்புறம் வேதாந்தா 905 ரூபாய்க்கிட்ட இது வரைக்கும் விழுந்திருக்கு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 14.40 பைசா கிட்ட ஏறி இருக்குது. இதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸ் மற்றும் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ். இது எதுக்கு நான் ரெண்டுமே ஷோ பண்ணேன்னா, போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நான் எப்படி சூஸ் பண்ணுற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக வேணால் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பாருங்கள். அதை வந்து ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்கள் நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்னோட டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இது ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. இதில் நான் காட்டுற ஆப்ஸ் எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இது வரைக்கும் SIP மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 2,03,234 ரூபா. அதோட கரண்ட் வேல்யூ 38,372. டே சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2,194 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மார்ச் 30, 2021 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் சேர்த்து ஒரு 2,41,000 ரூபா கிட்ட இருக்குது. இது நீங்கள் அசெட் வைஸ் ஸ்பிட்டும் பார்க்கலாம், என் மார்க்கெட் கிளாஸ் ஸ்பிட்டு நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே இதில் டம்ப் பண்ணாதீங்க, டைவர்சிஃபை பண்ணுங்கள். அதே சமயம் ஓவர் டைவர்சிஃபையும் பண்ணாதீங்க. இது நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட் பண்ணுற செக்டர்ஸ், அப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இதில் காட்டுற ஃபண்ட்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸாக தான் ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் பார்ப்போம். ஃபண்டில் பார்த்திங்கன்னா UTI Nifty 50 ஒரு 1000 ரூபாய் கிட்ட இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 1015, மோத்திலால் ஓஸ்வால் 127, குவான்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 47, எல்லாமே இறங்கியிருக்கு. ஓவரால் 2,194 ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. நம்ம டேரெக்ட் ஸ்டாக் ஒரு 500, இது ஒரு 2000,
2190 அப்போ 2700 கிட்ட நம்ம ஓவரால் இன்றைக்கி டே மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் எவ்வளோ டே எனக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்றதையும் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தயவு செஞ்சு இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இது நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். யூஎஸ் மார்க்கெட்டுன்றது இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் அதிகம், அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணது $505.87, கரண்ட் வேல்யூ $691.10, ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $185.23. இப்போ நம்ம நேற்று டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் $9.72 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு $1000 கிட்ட விழுந்திருக்கு. அதாவது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு ஏறுமோ அந்த அளவுக்கு இறங்கும். அதனால தான் சொல்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம், அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இது எதுவுமே எஜுகேஷனலாக தான் ஷோ பண்ணுறேன், நாட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். தயவு செஞ்சு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணிடுற ஸ்டாக்கில் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணி எதனால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு மோட்டிவேஷனல் வீடியோவும் எஜுகேஷனல் பர்பஸை தான் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். இந்தியன் வேல்யூவில் நம்ம பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது $45,022, கரண்ட் வேல்யூ $66,736, ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $21,713 கிட்டே இருக்குது. இதுதான் என்னோடய டேரக்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ இன்றைக்கி இதில் ஒரு 1000 யூஎஸ் ஸ்டாக்கில் ஒரு $1000 கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் 2200 டோட்டலாக, அதில் ஒரு 500, டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு $3700 இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மார்க்கெட்டில் நடக்கிறது தான். இதை பார்த்து நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணாமல் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்து நம்ம யூஎஸ் ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அது ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.